அரசு பள்ளிகளில் மாணவர்களின் அடிப்படை ஆங்கில மொழி திறன்களை மேம்படுத்த லெவல் அப் என்ற தன்னார்வ திட்டம் அறிமுகப்படுத்தப்படுவதாக தமிழக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் மொழித்திறனை மேம்படுத்தும் வகையில் ஆசிரியர்களின் அணுகுமுறைகள், வழிமுறைகள் மற்றும் கற்பித்தல் நுட்பங்களை தொகுத்து அவற்றை மொழிவள வங்கியாக மேம்படுத்த முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக லெவல் அப் தன்னார்வ திட்டம் அறிமுகப்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பொம்மிடியில் 10ஆம் வகுப்பில் 397 மதிப்பெண்கள் பெற்ற மாற்றுத்திறனாளி மாணவரின் இல்லத்திற்கு நேரில் சென்று மாவட்ட ஆட்சியர் வாழ்த்து தெரிவித்தார். துறிஞ்சிப்பட்டி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற மாணவர் உமர் இரு கைகளும் கால்களும் வளர்ச்சியில்லாத நிலையிலும் கடுமையாக முயன்று 397 மதிப்பெண்கள் எடுத்துள்ளார். அவரது வீட்டிற்கே சென்ற ஆட்சியர் சதீஷ் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தினார். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் மாணவருக்கு மோட்டார் பொருத்தப்பட்ட 3 சக்கர வாகனம் வழங்கப்படும் என உறுதியளித்தார். கோவை கொடிசியா பகுதியில் நடைபயிற்சி மேற்கொண்ட நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கட்சி நிர்வாகிகளுக்கு கரும்புச்சாறு தயாரித்து கொடுத்துள்ளார். கொடிசியா மைதானத்தில் இன்று நாதாக பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது. இதனையொட்டி கோவை வந்துள்ள சீமான் கொடிசியா பகுதியில் நடைபயிற்சி மேற்கொண்டார். அப்போது சாலையோர கரும்பு ஜூஸ் கடைக்கு சென்ற அவர் அதனை எப்படி தயாரிப்பது என தெரிந்து கொண்டு உடனிருந்தவர்களுக்கு தயாரித்துக் கொடுத்தார். IRCTC சார்பில் ஸ்வெரைல் என்ற புதிய செயலி ஆண்ட்ராய்டு தளத்தில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் டிக்கெட் புக்கிங், ரயில்களின் நிகழ்நேர விவரம், உணவு சேவைகளை பெற முடியும். புதிய வடிவமைப்பில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த செயலியில் கைரேகையை பதிவு செய்து லாகின் செய்யும் வசதியும் இடம்பெற்றுள்ளது. உதகையில் ரம்மியமான காலநிலை காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் வரத்து அதிகரித்துள்ளது. ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் சொந்த வாகனங்களிலும் வாடகை வாகனங்களிலும் வருவதால் உதகை கூடலூர் தேசிய நெடுஞ்சாலை, உதகை கோத்தகிரி தேசிய நெடுஞ்சாலை, ஹேரிங் கிராஸ், படகு இல்லம், மத்திய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. வார நாட்களில் 6000 வாகனங்களும், வார இறுதி நாட்களில் 8000 வாகனங்களும் மட்டுமே இ-பாஸ் மூலம் அனுமதிக்கப்படுகின்றன. இருப்பினும் 2-3 நாட்கள் தங்கியிருந்து ஒரே நேரத்தில் வெளிமாநிலங்களுக்கு வாகனங்கள் திரும்பியதால் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தஞ்சை பாபநாசம் அருகே பலத்த சூறைக்காற்று வீசியதில் அரசு பேருந்து மீது மின்கம்பம் சாய்ந்து விபத்துக்குள்ளானது. கும்பகோணத்திலிருந்து திருவைக்காவூர் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து மீது மின்கம்பம் விழுந்தது. பட்டவர்த்தி பகுதியில் ஏற்பட்ட இந்த விபத்தால் ஓட்டுநருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே கனமழையால் சுமார் 500 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த வாழை, நெல், சோளம், தென்னை உள்ளிட்ட பயிர்கள் சாய்ந்து சேதமடைந்தன. இதனால் கவலையடைந்த விவசாயிகள் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் பாதிக்கப்பட்ட பயிர்களை வேளாண் துறையினர் உடனடியாக ஆய்வு செய்து இழப்பீடு மற்றும் காப்பீட்டுத் தொகையை பெற்றுத்தர வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஈராக்கில் நடைபெறும் 34வது அரபு லீக் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் அந்நாட்டுக்கு சென்றுள்ளார். அவரை ஈரான் அதிபர் அப்துல் லத்தீப் ரஷீத் சந்தித்து பேசினார். அப்போது ஐநா சபையால் மேற்கொள்ளப்படும் அத்தியாவசிய மனிதாபிமான உதவிகள் குறித்து அதிபர் அப்துல் லத்தீப் புகழாரம் சூட்டினார். இந்தியா பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகளிடையே மீண்டும் பேச்சுவார்த்தை நடப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இரு நாடுகள் இடையேயான சண்டை நிறுத்தம் கடந்த 10ஆம் தேதி மாலை 5 மணி முதல் அமலுக்கு வந்தது. இதனைத் தொடர்ந்து இந்திய ராணுவ உயரதிகாரிகளுடன் பாகிஸ்தான் ராணுவ உயரதிகாரிகள் முதல் கட்டமாக கடந்த 12ஆம் தேதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இந்த பேச்சுவார்த்தையில் எல்லைப் பகுதிகளில் படைகளை குறைப்பது என இருதரப்பும் சம்மதித்ததாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் எல்லையில் மேலும் பதற்றத்தை குறைக்கும் விதமாக இரு நாட்டு ராணுவ அதிகாரிகளிடையே மீண்டும் இன்று பேச்சுவார்த்தை நடக்கும் என்று கூறப்படுகிறது.
பாகிஸ்தான் பயங்கரவாதம் குறித்து எடுத்துரைப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள அனைத்துக் கட்சி பிரதிநிதிகள் குழு செல்லும் நாடுகளின் விவரங்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி தலைமையிலான குழு ரஷ்யா, ஸ்பெயின், கிரீஸ், ஸ்லோவேனியா, லாத்வியா ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறது. காங்கிரஸ் எம்பி சசி தரூர் தலைமையிலான குழு அமெரிக்கா, பனாமா, பிரேசில், கொலம்பியா ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறது. பாஜக எம்பி ரவிசங்கர் பிரசாத் தலைமையிலான குழுவினர் இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி ஆகிய நாடுகளுக்கு செல்கின்றனர். சிவசேனா தலைவர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான குழு அமீரகம், காங்கோ நாடுகளுக்கும், ஓவைசி, குலாம் நபி ஆசாத் இடம்பெற்றுள்ள குழு சவுதி அரேபியா, குவைத் ஆகிய அரபு நாடுகளுக்கும் செல்ல உள்ளது. மே 22ஆம் தேதி பயணம் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விளக்குவதற்காகவும் பாகிஸ்தானின் பயங்கரவாதத்தை அம்பலப்படுத்துவதற்காகவும் உலக நாடுகளுக்கு அனுப்பப்பட உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவில் சசி தரூரை சேர்த்திருப்பதற்கு காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. உலக நாடுகளுக்கு அனுப்பப்பட உள்ள 7 எம்பிக்கள் குழுவில் ஒன்றுக்கு சசி தரூர் தலைமை வகிப்பார் என்று மத்திய அரசு அறிவித்தது. இந்த குழுக்களை ஒருங்கிணைத்த நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் கிரண் ரிஜிஜூ கேட்டுக் கொண்டதன் பெயரில் காங்கிரஸ் கட்சி தலைமை 4 பெயர்களை பரிந்துரைத்ததாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் கூறியுள்ளார். இவர்களை விட்டுவிட்டு சசி தரூரை ஒரு குழுவின் தலைவராக தேர்ந்தெடுப்பதன் மூலம் மத்திய பாஜக அரசு மலினமான விளையாட்டை விளையாடுவதாக அவர் விமர்சித்துள்ளார். பெங்களூரு மாநகரில் கனமழை கொட்டி தீர்த்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. சிவாஜி நகர், எம்ஜி ரோட், KR மார்க்கெட், ஒயிட்ஃபீல்ட் என நகரின் பல்வேறு பகுதிகளிலும் விடாமல் கனமழை பெய்தது. இதன் காரணமாக சாலைகளில் தண்ணீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். மழையால் மெஜஸ்டிக் பேருந்து நிலையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கிடையே பெங்களூருவில் மீண்டும் தொடங்க இருந்த IPL போட்டி மழையால் கைவிடப்பட்டது. நடப்பு IPL தொடரின் 58வது லீக் போட்டி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகளுக்கு இடையே நேற்று மாலை 7:30 மணிக்கு தொடங்குவதாக இருந்தது. ஆனால் மாலை 6 மணி முதலே மழை பெய்ய தொடங்கியதால் ஆட்டம் தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டது. அதன் பிறகு நீண்ட நேரமாகிய மழை விடாததால் போட்டி கைவிடப்பட்டு இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி பகிர்ந்தளிக்கப்பட்டது. இதனால் 17 புள்ளிகள் பெற்று பெங்களூரு அணி முதலிடத்தில் உள்ளது. கொல்கத்தா அணிக்கு இன்னும் ஒரு போட்டி மட்டும் பாக்கியுள்ள நிலையில் பிளே ஆஃப் சுற்றுக்கான வாய்ப்பை இழந்தது. அதே சமயம் பெங்களூரு அணிக்கு இன்னும் 2 போட்டிகள் இருப்பதால் முதல் 2 இடங்களில் ஒன்றை பெறும் வாய்ப்பு ஏறக்குறைய உறுதியாகியுள்ளது. டெல்லி மாநகராட்சியில் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த 13 கவுன்சிலர்கள் அக்கட்சியிலிருந்து விலகி புது கட்சியை அறிவித்துள்ளனர். கட்சி அதிகாரத்திலிருந்தும் 2.5 ஆண்டுகளுக்கு மேலாக டெல்லி மாநகராட்சியில் எந்த நலத்திட்டங்களையும் மக்களுக்காக கொண்டுவர முடியவில்லை என விலகிய கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் டெல்லியின் வளர்ச்சிக்காகவும் டெல்லி மக்களின் குரலை உயர்த்துவதற்காகவும் இந்திரபிரஸ்தா விகாஸ் பார்ட்டி என்ற கட்சியை தொடங்க உள்ளதாகவும் அறிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் முடிமாற்ற அறுவை சிகிச்சை மேற்கொண்ட 2 பொறியாளர்கள் அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனியார் கிளினிக்கில் முடிமாற்ற அறுவை சிகிச்சை செய்து கொண்ட வினித் துபே மற்றும் மயங்க் ஆகிய இருவரும் முகம் வீக்கமடைந்து உயிரிழந்தனர். இருவரது குடும்பத்தினரும் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்த நிலையில் இருவருக்கும் அறுவை சிகிச்சை மேற்கொண்ட மருத்துவர் அனுஷ்கா தலைமறைவாகியுள்ளார். வெயில் காலத்தில் அதிகமாக புளியை உணவில் சேர்த்துக் கொள்வது உடல்நலனுக்கு கேடு விளைவிக்கும் என மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். உணவில் அதிகமாக புளியை சேர்ப்பதால் உடல் வெப்பம் அதிகரிப்பு, உடல் சோர்வு, நீர்ச்சத்து குறைவு, இரத்த சோகை, வயிற்றுப்புண் மற்றும் செரிமான பிரச்சினைகள் ஏற்படலாம் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். குறிப்பாக இரத்தப்போக்கு பிரச்சினை உள்ளவர்கள் அதிகமாக புளியை எடுத்துக் கொள்வதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் எனவும் அறிவுறுத்துகிறார்கள். பாகிஸ்தானை ஆதரிக்கும் அணுகுமுறையை துருக்கி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று AIMIM கட்சியின் தலைவர் அசாதுதீன் ஓவைசி தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானுக்கு ஆதரவளிப்பதாக துருக்கி அறிவித்தது. இந்நிலையில் துருக்கியின் நிலைப்பாட்டை விமர்சித்துள்ள ஓவைசி, பாகிஸ்தானை விட இந்தியாவில் 22 கோடி இஸ்லாமியர்கள் இருப்பதாகவும், எனவே பாகிஸ்தானை துருக்கி ஆதரிக்கக்கூடாது எனவும் கூறியுள்ளார். பாகிஸ்தானுக்கும் இஸ்லாம் மதத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் ஓவைசி தெரிவித்துள்ளார்.
பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்ததாக பிரபல யூடியூபர் ஜோதி மல்ஹோத்ரா உட்பட பஞ்சாப் மற்றும் ஹரியானாவைச் சேர்ந்த 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் ஜோதி மல்ஹோத்ரா 2 முறை பாகிஸ்தான் சென்று வந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. பாகிஸ்தானின் உளவுத்துறை அதிகாரிகளுடன் தான் தொடர்பில் இருந்ததையும் நாட்டிற்கு எதிரான தகவல்களை பகிர்ந்து கொண்டதையும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஜோதி மல்ஹோத்ரா தொடர்பில் இருந்ததாக கூறப்படும் பாகிஸ்தான் தூதரக அதிகாரி டேனிஷை சில நாட்களுக்கு முன்பு மத்திய அரசு நாடு கடத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்திய ராணுவத்தின் நகர்வுகள் தொடர்பான தகவல்களை பாகிஸ்தானுக்கு அனுப்பியதற்காக டேனிஷ் நாடு கடத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேபோல தற்போது கைதாகியுள்ள தேவேந்திர சிங் தில்லான் என்ற கல்லூரி மாணவர் பாட்டியாலா ராணுவ கண்டோன்மெண்டின் புகைப்படங்கள் உள்ளிட்ட தகவல்களை பாகிஸ்தானுடன் பகிர்ந்து கொண்டதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். சிங்கப்பூரில் உருமாற்றம் கொண்ட கொரோனா கண்டறியப்பட்டுள்ளதால் வைரஸ் தொற்று அதிகரித்திருப்பதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங்கில் கொரோனா தொற்று கடந்த ஒரு வாரமாக திடீரென அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக விளக்கம் கொடுத்துள்ள சிங்கப்பூர் சுகாதாரத்துறை அதிகாரிகள், புதியதாக உருமாற்றம் கொண்ட 2 வகை கொரோனா வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இவை வீரியமிக்கதாக இல்லை எனவும் கூறியுள்ளனர். தொற்று பாதிப்பு அதிகரித்த போதிலும் உயிருக்கு அச்சுறுத்தும் வகையில் இந்த வைரஸ் இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளனர். அமெரிக்காவில் ஏற்பட்ட சூறாவளி காற்றில் சிக்கி 21 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். கென்டகி, மிசோரி மாகாணங்களை டொரண்டோ எனப்படும் சூறாவளி காற்று புரட்டி போட்டது. இதில் சிக்கி 21 பேர் உயிரிழந்த நிலையில் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். பலர் வீடுகளை இழந்திருப்பதால் பாதுகாப்பான இடங்களுக்கு மீட்புப் படையினரால் அழைத்துச் செல்லப்பட்டனர். இஸ்ரேலின் தாக்குதல் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் தரப்புக்கிடையே அமைதி பேச்சுவார்த்தை நேற்று நடைபெற்றது. இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் கடந்த 3 நாட்களில் காசாவில் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்தனர். இந்நிலையில் கத்தாரில் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பினர் இடையேயான போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது பிணை கைதிகளை விடுவிக்க வேண்டும் எனவும் உலக நாடுகளின் நிவாரண உதவிகளை காசா மக்களுக்கு கிடைக்க இஸ்ரேல் வழிவகை செய்ய வேண்டும் எனவும் ஹமாஸ் அமைப்பு வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் தனியார் பேருந்து நடத்துனரை கூறிய ஆயுதத்தை கொண்டு ஓட்டுநர் தாக்கிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. தனியார் பேருந்தின் ஓட்டுநர் மதுபோதையில் பணிக்கு வந்ததால் நடத்துனர் மாற்று ஓட்டுநரை வைத்து பேருந்தை இயக்கியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஓட்டுநர் கூறிய ஆயுதத்தால் நடத்துனரை தாக்கியுள்ளார். இது தொடர்பான புகாரின் பேரில் காவல்துறையினர் தாக்குதல் நடத்திய ஓட்டுநரை கைது செய்தனர். சென்னை தரமணி அருகே சாலையில் ஏற்பட்ட திடீரென பள்ளத்தில் கார் விழுந்து விபத்துக்குள்ளானது. குழந்தை உட்பட 5 பேர் காரில் சென்று கொண்டிருந்தனர். தரமணி டைடல் பார்க் சிக்னல் அருகே சென்றபோது சாலையில் திடீரென பெரிய பள்ளம் ஏற்பட்டது. இதில் கார் விழுந்ததால் காரில் இருந்தவர்கள் அச்சத்தில் உறைந்தனர். இதனால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தகவல் அறிந்து சென்ற மீட்புப் படையினர் காரையும் காரில் இருந்த 5 பேரையும் பத்திரமாக மீட்டனர். இதனிடையே சாலையில் ஏற்பட்ட பள்ளத்திற்கும் மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளுக்கும் தொடர்பு இல்லை என மெட்ரோ ரயில் நிர்வாகம் விளக்கம் கொடுத்துள்ளது. சிக்னல் போட்டாங்க, நின்றுட்டேன் வண்டி. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் சிக்னல் ஆன் ஆச்சு, மூவ் பண்ணி ஒரு பஸ்ஸு போச்சு. அதுக்கு பின்னாடி நானும் போனேன். கொஞ்சம் தூரம் போகும்போது ரைட்டில் இதாச்சு. சரி, ஏதாவது கட்டையில் தான் வரேன். கொஞ்சம் தூரம் பார்த்தா அதுக்கப்புறம் பார்த்தா ஃபுல்லாக டவுன் ஆகிட்டு ஃபுல்லாக இதாகிடுச்சு. ஹாங்காங், சிங்கப்பூரில் கொரோனா பரவல் அதிகரிக்கும் நிலையில் தமிழகத்தில் தொற்று குறித்து அச்சப்பட தேவையில்லை என மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஹாங்காங், சிங்கப்பூரில் கொரோனா வேகமாக பரவி வருவதோடு உயிரிழப்புகளும் ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் கொரோனா தொற்று நாள் ஒன்றுக்கு 8 முதல் 10 பேர் வரை மட்டுமே உறுதி செய்யப்படுவதாகவும் இது வழக்கமான எண்ணிக்கை எனவும் சுகாதாரத்துறை விளக்கம் கொடுத்துள்ளது. எனவே மக்கள் அச்சப்பட தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகரில் அடுத்த மாதம் மின்சார பேருந்துகள் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு வர இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தனியார் நிறுவனத்துடன் இணைந்து முதல் கட்டமாக 500 மின்சார தாழ்தள பேருந்துகளை பெற மாநகர போக்குவரத்துக் கழகம் முடிவு செய்தது. இதற்காக ஒப்பந்தம் செய்யப்பட்ட நிலையில் புதிய பேருந்துகள் பெரும்பாக்கம் மற்றும் பல்லவன் இல்லம் அருகே உள்ள பணிமனைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன.
பல்வேறு சிறப்பம்சங்களுடன் கூடிய இந்த பேருந்துகளில் சிசிடிவி கேமரா, கூடுதல் இருக்கைகள், இருக்கையின் கீழே செல்போன்களுக்கு சார்ஜர் போடும் வசதிகள் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. உள்கட்டமைப்பு பணிகள் தற்போது நடைபெறும் நிலையில் அடுத்த மாதம் மத்தியில் புதிய மின்சார பேருந்துகள் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு வரும் என மாநகர போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நடிகர் யோகி பாபு உண்மையிலேயே ஒரு தங்கமான மனிதர் என்று நடிகர் விஜய் சேதுபதி பேசியுள்ளார். ஆறுமுககுமார் இயக்கியுள்ள ஏஸ் திரைப்படத்தில் விஜய் சேதுபதி, ருக்மணி வசந்த், யோகி பாபு உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். இப்படத்தின் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய விஜய் சேதுபதி, யோகி பாபு பற்றி அண்மையில் தவறான செய்திகள் வருவதாகவும் அவை உண்மையில்லை என்றும் தெரிவித்தார். யோகி பாபு ஒரு நல்ல மனிதர் எனவும் விஜய் சேதுபதி குறிப்பிட்டார். தெலுங்கு இயக்குநர் விவேக் ஆத்ரேயாவின் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாணி நடிப்பில் வெளியான சரிபோதா சனிவாரம் படத்தை பார்த்த ரஜினி விவேக்கை அழைத்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ரஜினி படத்துக்கான கதை விவாதம் நடைபெற்றதாகவும் தெரிகிறது. இந்நிலையில் விவேக் ஆத்ரேயா ரஜினிகாந்த் இயக்கும் திரைப்படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் ரவி மோகன், அவரது மனைவி ஆர்த்தி இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும் நிலையில் இது தொடர்பாக ஆர்த்தியின் தாயாரும் தயாரிப்பாளருமான சுஜாதா விளக்கமளித்துள்ளார். மகனும் மருமகளும் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதே தனது உளப்பூர்வமான விருப்பம் என நடிகர் ரவி மோகனின் மாமியாரும் தயாரிப்பாளருமான சுஜாதா அறிக்கை வெளியிட்டுள்ளார். அழகாக வாழ்ந்து வந்த மகளை வாழாவெட்டியாக பார்க்கும் துயரம் ஒரு தாயின் மனதிற்குத்தான் தெரியும் எனவும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார். ஏற்கனவே அனுபவித்து வரும் வேதனைகளோடு மகளின் குடும்பத்தை பிரிந்தவள், சித்திரவதை செய்யும் மாமியார் என்ற புதிய வேதனையும் தன் மீது சுமத்த வேண்டாம் என சுஜாதா வேண்டுகோள் விடுத்துள்ளார். கோடிக்கணக்கான ரூபாய்க்கு ரவி மோகனை பொறுப்பேற்க வைத்ததாக சொல்வது பொய் எனவும் சுஜாதா தெரிவித்துள்ளார். பகுத்தறிவு காக்கும் பலே பாண்டியா என நடிகர் சூரியை கவிஞர் வைரமுத்து பாராட்டியுள்ளார். தான் நடித்துள்ள மாமன் திரைப்படம் வெற்றி பெற வேண்டி மதுரையில் ரசிகர்கள் மண்சோறு சாப்பிட்டதை நடிகர் சூரி கடுமையாக கண்டித்திருந்தார். இது தொடர்பாக தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள கவிஞர் வைரமுத்து, ரசிகர்களின் செயலை கண்டித்த நடிகர் சூரிக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். மண்ணிலிருந்து வரும் தானியம் சோறாகும், ஆனால் மண்ணே சோறாக முடியாது என்றும், இந்த அடிப்படை பகுத்தறிவு இல்லாதவர்கள் தமது ரசிகர்களாகவே இருக்க முடியாது என சொல்வதற்கு துணிச்சல் வேண்டும் எனவும் நடிகர் சூரியை பாராட்டியுள்ளார். அனைத்து கதாநாயகர்களும் தங்கள் ரசிகர் கூட்டத்தை இப்படி நெறிப்படுத்தி வைத்திருந்தால் கலையும் கலாச்சாரமும் மேலும் மேலும் மேம்பட்டிருக்கும் என்றும் கவிஞர் வைரமுத்து தெரிவித்துள்ளார். பகுத்தறிவு காத்திருக்கும் சூரியை பலே பாண்டியா என்று பாராட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 32 மாவட்டங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருச்சி, நாகை, திருவாரூர், தஞ்சையில் பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல திருவள்ளூர், நாகை, புதுக்கோட்டை, கரூர், ஈரோடு, நீலகிரியிலும் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 2வது நாளாக பரவலாக பலத்த மழை பெய்தது. புதுச்சேரியில் இரவு முழுவதும் பரவலாக விட்டுவிட்டு இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. காலை முதலே புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் மாலை 3 மணிக்கு மேல் புதுச்சேரி நகர பகுதியான மறைமலை அடிகள் சாலை, கடற்கரை சாலை, புத்தை வீதி, முத்தியால்பேட்டை, முதலியார்பேட்டை, லாஸ்பேட்டை மற்றும் கிராம பகுதிகளான வில்லியனூர், பாகூர், மதகடிப்பட்டு, திருக்கனூர், காலாப்பட்டு, கன்னியக்கோவில் உள்ளிட்ட கிராம பகுதிகளிலும் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை கொட்டியது. மதுரை திருமங்கலத்தில் ஏற்படுத்தப்பட்ட தற்காலிக பேருந்து நிலையம் மழையால் சேரும் சகதியுமாக மாறியுள்ளது. பேருந்து நிலையத்தில் நடைபெற்று வரும் புனரமைப்பு பணிகள் காரணமாக தற்காலிகமாக ஏற்படுத்தப்பட்ட இந்த பேருந்து நிலையத்தின் உள்ளே செல்ல முடியாமல் பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகின்றனர். வயதானவர்கள் மற்றும் குழந்தைகள் சகதியில் தடுமாறி விழும் நிலையும் அவ்வப்போது ஏற்படுவதாக பயணிகள் புகார் தெரிவிக்கின்றனர். பயணிகளுக்கு சிரமம் ஏற்படாத வகையில் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 10,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் கீழே சாய்ந்தன. பாபநாசம் தாலுகா கணபதி அக்ரஹாரம், பட்டுக்குடி, மணலூர், இலுப்பக்கோரை,
மாகாளிபுரம், தேவன்குடி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் 500 ஏக்கருக்கு மேல் விவசாயிகள் வாழை சாகுபடி செய்துள்ளனர். இந்நிலையில் நேற்று சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததில் அறுவடைக்கு தயார் நிலையில் உள்ள சுமார் 10,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்தன. இதனால் பிஞ்சு தருவாயில் உள்ள வாழை மரங்கள் மற்றும் ஒரு வாரத்தில் அறுவடை செய்ய வேண்டிய வாழைத்தார்களும் கீழே விழுந்து சேதமடைந்தன. தஞ்சையில் சிட்டுக்குருவி குஞ்சு பொரிப்பதற்காக தனது இருசக்கர வாகனத்தை எடுக்காமல் அப்படியே விட்டு வைத்த இளைஞரின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கீழவாசல் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த ஸ்கூட்டியின் தண்ணீர் கேன் வைக்கும் பகுதியில் சிட்டுக்குருவி ஒன்று முட்டையிட்டுள்ளது. இதை கவனித்த ஸ்கூட்டி உரிமையாளர் சித்திக் பாஷா ஸ்கூட்டியை அப்படியே நிறுத்தி வைத்துள்ளார். கோவை கொடிஷியா பகுதியில் நடைபயிற்சி மேற்கொண்ட நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கட்சி நிர்வாகிகளுக்கு கரும்புச்சாறு தயாரித்து கொடுத்துள்ளார். கொடிஷியா மைதானத்தில் நாதாக பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது. இதனையொட்டி கோவை வந்துள்ள சீமான் கொடிஷியா பகுதியில் நடைபயிற்சி மேற்கொண்டார். அப்போது சாலையோர கரும்பு ஜூஸ் கடைக்கு சென்ற அவர் அதனை எப்படி தயாரிப்பது என தெரிந்து கொண்டு உடனிருந்தவர்களுக்கு தயாரித்து கொடுத்தார். ராணுவ வீரர்கள் குறித்த தனது பேச்சுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வருத்தம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் தள பதிவில் செய்தியாளர் சந்திப்பின் போது திமுகவின் பேரணி குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது அது நாடகம், அவர்கள் மத்திய அரசையும் பாராட்டாமல் நாடகம் போடுகிறார்கள் என்று பேசியதை திரித்து போட்டுவிட்டார்கள் என்று விளக்கம் கொடுத்துள்ளார். இருப்பினும் ராணுவ வீரர்களின் மனம் காயப்பட்டிருந்தால் அதற்காக அவர்களிடம் தான் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவும் செல்லூர் ராஜு கூறியுள்ளார். இந்திய ஐடி துறையில் சேவை பிரிவு நிறுவனங்களிலிருந்து பணியாளர்கள் வெளியேறுவது அதிகரித்துள்ளது. குறைந்த ஊதியம் காரணமாக கடந்த மார்ச் மாதத்துடன் முடிந்த காலாண்டில் இன்போசிஸ் நிறுவனத்திலிருந்து தாமாகவே வெளியேறிய ஊழியர்களின் எண்ணிக்கை 14.1%, டிசிஎஸ் நிறுவனத்தில் 13.3% உயர்ந்துள்ளது. தஞ்சையில் சிட்டுக்குருவி குஞ்சு பொரிப்பதற்காக தனது இருசக்கர வாகனத்தை எடுக்காமல் அப்படியே விட்டு வைத்த இளைஞரின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கீழவாசல் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த ஸ்கூட்டியின் தண்ணீர் கேன் வைக்கும் பகுதியில் சிட்டுக்குருவி ஒன்று முட்டையிட்டுள்ளது. இதை கவனித்த ஸ்கூட்டி உரிமையாளர் சித்திக் பாஷா ஸ்கூட்டியை அப்படியே நிறுத்தி வைத்துள்ளார். சத்தீஸ்கரின் துர்க் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக இந்தியாவில் குடியேறிய வங்கதேச தம்பதி கைது செய்யப்பட்டுள்ளனர். காவல்துறையினரின் சோதனையின் போது அவர்கள் இருவரும் தங்களுக்கான போலி ஆதார் அட்டைகளை காண்பித்துள்ளனர். பிறகு அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இருவரும் வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்தது.